ரூது செய்திகள். வணக்கம். ரூது செய்திகள். முக்கிய செய்திகள். புனித திருமுழக்கு யோவானைப் போல் மரணம் வரையிலும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்துவர்களும் மறைசாட்சிகளைப் போல் கிறிஸ்துவுக்காக தங்கள் வாழ்வை இழக்க தயாராக இருக்க வேண்டும். திருத்தந்தை 6ஆம் பவுல் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதின் 50ஆம் ஆண்டு நிறைவு கொண்டாடப்பட்டது. பயனற்ற செல்வங்களில் நம் மனம் செல்லாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். முன்னாள் திருத்தந்தையின் பெயரில் உருவாக்கப்பட்டுள்ள அமைப்பு இறையியல் ஆய்வில் சிறந்து விளங்கும் நபர்களுக்கு ஜோசப் ரட்சகர் விருந்தினை வழங்கி கௌரவிக்கிறார். மனதில் எதிரிகளை வைத்துக் கொண்டு நம் பரலோக தந்தையிடம் நாம் ஜெபிக்க முடியாது என்று திருத்தந்தை பிரான்சிஸ் கூறினார். எவரும் தற்செயலாக கிறிஸ்தவர்களாக மாறவில்லை என்று திருத்தந்தை பிரான்சிஸ் தன்னுடைய மறையுரையில் கூறினார். பகிர்வதில் உள்ள குறைகளால் இன்னும் பல கோடி மக்கள் உணவின்றி துன்புறுவது அதிர்ச்சி தரும் அழிச்செயல். திருப்பலியின் பொழுது வருகின்ற நற்கருணை மன்றாட்டில் புதிய சூசையப்பரின் பெயரை அன்னை மரியாளுக்கு அடுத்து பயன்படுத்த திருத்தந்தை அவர்கள் அனுமதி அளித்திருக்கிறார். மறைமாவட்ட செய்திகள். ஜூன் மாதம் 21ஆம் தேதி புனித அலோசியஸ் கொன்சாகாவின் நினைவை ஒட்டி பாண்டிச்சேரியில் கொன்சாகா தலைமையகத்தில் பாண்டி கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் மேதகு அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் திருப்பலி நடைபெற்றது. கடந்த திங்கட்கிழமை 17ஆம் தேதி பாண்டி கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் மேதகு அந்தோணி ஆனந்தராயர் விராட்டிக்குப்பம் பங்கை மையமாக கொண்டு அதனை சுற்றியிருக்கும் கோவிலாங்குப்பம் மற்றும் கொம்பாக்கப்பாளையத்தில் புதிய பள்ளி கட்டிடத்தையும் புதிய ஆலயத்தையும் அர்ச்சித்து திறந்து வைத்தார். இந்தியாவிற்கான இத்தாலியின் தூதர் டேனியில் மான்சினி அவரது மனைவி மற்றும் தூதரக அலுவலர்கள் இணைந்து மரியாதையின் நிமித்தமாக சந்தித்தனர். வத்திக்கான் செய்திகள். திருமுழக்கு யோவான் பிறப்பின் பெருநாளான கடந்த ஜூன் 24ஆம் தேதி வத்திகன் பணியாளர்களுக்கு ஆற்றிய திருப்பலியில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனித திருமுழக்கு யோவானைப் போல் மரணம் வரையிலும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜூன் 24ஆம் தேதி தான் தங்கியிருக்கும் மார்த்தா இல்லத்தில் வத்திகான் பணியாளர்களுக்கு ஆற்றிய திருப்பலியில் மறையுரையாற்றினார். Esiste per proclamare, per essere voce di una parola del suo sposo, che è la parola. E la Chiesa esiste per proclamare questa parola fino al martirio. Martirio precisamente nelle mani. திருமுழக்கு யோவானின் பிறப்பின் பெரு விழாவினை திருச்சபை கொண்டாடிய அந்நாளில் புனித திருமுழக்கு யோவானைப் போல் மரணம் வரையிலும் நற்செய்தி அறிவிக்க திரு அவை அழைப்பு பெற்றுள்ளது என்றும் திருமுழக்கு யோவான் வார்த்தையாளரின் குரலாக இருந்தார். கிறிஸ்து என்ற ஒளியை பிரதிபலிப்பதாக இருந்த அவர் திரு அவை வாழ்வதே இயேசுவின் வார்த்தைக்கு குரலாக இருந்து நற்செய்தி அறிவிப்பதே நமது கடமை என்பதையும் சுட்டிக்காட்டினார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த ஜூன் 24ஆம் தேதி தமது மூவேளை ஜெப உரையில் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மறை சாட்சிகளைப் போல் கிறிஸ்துவுக்காக தங்கள் வாழ்வை இழக்க தயாராக இருக்க வேண்டும் என்று அனைத்து இறைமக்களுக்கும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜூன் மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை திருத்தந்தை மூவேளை ஜெப உரையிலேயே அங்கே கூடியிருந்த மக்கள் முன் உரையாற்றினார். அப்பொழுது விசுவாசத்திற்காக வன்முறைகளையோ அல்லது துன்பங்களையோ அனுபவிக்கவில்லை என்றாலும் மறைசாட்சிகளைப் போல் கிறிஸ்துவுக்காக தங்கள் வாழ்வை இழக்க கிறிஸ்தவர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்றார். Quando ci vogliono rubare la speranza, quando ci propongono questi valori che sono valori avariati,
valori come il pasto andati a male. Quando un pasto è andato male ci fa male, questi valori ci fa male, ma dobbiamo andare controcorrente e voi giovani il primi andare controcorrente. 2000 ஆண்டுகளுக்கு முன் இருந்ததை விட விசுவாசத்திற்காக தங்கள் வாழ்வை இழப்பவர்கள் இன்று அதிகம் என்றார். தங்கள் வாழ்வை கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் அதை இழந்து விடுவர், மாறாக அதை என்பொருட்டு இழப்பவர்களே காத்து கொள்வர் என்ற இயேசுவின் வார்த்தைகளை மைய கருத்தாக கொண்டு உரை நிகழ்த்தினார். ஒவ்வொரு நாளும் தங்களையே தங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கும் பெற்றோர்கள், இறையரசை அறிவிக்கும் பணியில் தங்களை அர்ப்பணித்திருக்கும் குருக்கள், துறவற்றர், சிறு பிள்ளையர், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக தங்களையே அர்ப்பணிக்கும் இளையோர்கள் பற்றி பேசினார் திருத்தந்தை. உண்மைக்கு பணிபுரிபவர்கள் இயேசுவுக்கே பணிபுரிகிறார்கள் என்றும், இயேசு போதித்த வார்த்தைகளுக்கு ஒத்துப்போகாத இன்றைய காலத்து மதிப்பீடுகளை இளையோர் எதிர்த்து நல்வாழ்வை நோக்கி பயணிக்க வேண்டும். கடந்த ஜூன் 22ஆம் தேதி திருத்தந்தை 6ஆம் பவுல் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் 50ஆம் ஆண்டு நிறைவு விழா கொண்டாடப்பட்டது. நிறைவு விழாவை ஒட்டி திருத்தந்தை அவர்கள் பிறந்த இத்தாலியின் பிரேசா மாவட்டத்தில் சுமார் 5000 விசுவாசிகளை சனிக்கிழமையன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சந்தித்து பேசினார். அப்பொழுது அவர் திருத்தந்தை 6ஆம் பவுல் கிறிஸ்துவின் மீதும் திரு அவையின் மீதும் மனித சமுதாயத்தின் மீதும் கொண்டிருந்த அன்பை பாராட்டி பேசினார். திருத்தந்தை 6ஆம் பவுல் 1963ஆம் ஆண்டு ஜூன் 21ஆம் தேதி திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். And led the Catholic Church through difficult times until 1978. As Pope, he played a key role during the Second Vatican Council. He chaired 3 out of 4 sessions and was responsible for interpreting and implementing the Council's conclusions. திருத்தந்தை நிலைக்கு உயர்த்த பெற்று 50 ஆண்டுகள் முடிவுறும் வேளையிலேயே அவருடைய பிறந்த ஊரான இத்தாலியில் உள்ள பிரேசா மறை மாவட்டத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் மறைந்த திருத்தந்தை 6ஆம் பவுலின் சாட்சிய வாழ்வை நினைவு கூர்ந்தார். கடினமான காலங்களில் இயேசுவின் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கையை பற்றி பேசினார். பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்ட பொழுது அவருடைய உரையில் கிறிஸ்துவை அறிவிப்பதற்கான அவசியத்தை உணர்கிறேன், எனவே என்னால் மௌனமாயிருக்க முடியாது என்று கூறியது நினைவு கூர்ந்தார். கடந்த 21ஆம் தேதி புனித மார்த்தா இல்லத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நிகழ்த்திய திருப்பலியில் இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஓய்வற்ற இதயத்தை கொடுத்திருக்கிறார், இதை கொண்டு அன்பு செய்யும் இதயத்தை பெறவும் பயனற்ற செல்வங்களில் நாம் மனம் செல்லாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் உரையாற்றினார். திருத்தந்தை பிரான்சிஸ் தினமும் தான் தங்க இருக்கும் இல்லமான புனித மார்த்தா இல்லத்தில் திருப்பலி நிறைவேற்றுவது வழக்கம். கடந்த ஜூன் மாதம் 21ஆம் தேதி அவர் திருப்பலியின் பொழுது அன்றைய நற்செய்தி பகுதியை மையமாக வைத்து மறையுரையாற்றினார். Se il nostro tesoro è un tesoro che non è vicino al Signore, che non è dal Signore, il nostro cuore diventa inquieto per cose che non vanno, no? Per questi tesori. Tanta gente che anche noi, no? Siamo inquieti per avere questo, per arrivare a questo. Alla fine il nostro cuore si stanca, mai è pieno, si stanca, diventa. அவர் கூறியது, மறு உலக வாழ்விற்கு நம்மை இட்டு செல்லும் செல்வத்தை மட்டுமே நாட வேண்டும் என்றும், உண்மையான செல்வம் குறித்து நாம் குழப்பமடையக்கூடாது என்றும் கேட்டுக்கொண்டார். உலக செல்வங்கள் கடவுளிடமிருந்து வருவதில்லை, ஆனால் அவற்றுக்காக தான் நம்முடைய மனம் ஓய்வில்லாமல் அலைப்பாய்கின்றது. ஆனால் இவ்வகை செல்வங்களை நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்மோடு எடுத்துக்கொண்டு போவதும் இல்லை. நாம் பிறருக்கு கொடுக்கும் செல்வங்களே நமக்கு பிரதிபலனாக இருக்கும். அவற்றையே நாம் இறந்த பிறகும் எடுத்து செல்கின்றோம். பிறர் அன்பு, கனிவு, பொறுமை, உதவும் மனம், நன்மைத்தனம் போன்ற செல்வங்களை பெருக்கிக் கொள்வோம். அவையே நம்மை இறைவனோடு மிக நெருக்கமாக இட்டு செல்லும் என்றார். முன்னாள் திருத்தந்தையின் பெயரில் உருவாக்கப்பட்டுள்ள அமைப்பு இறையியல் ஆய்வின் சிறந்து விளங்கும் நபர்களுக்கு ஜோசப் ராட்சிங்கர் விருதினை வழங்கி கௌரவிக்கிறது. அவ்வகையில் இவ்வாண்டிற்கான விருது
ஜெர்மானிய இறையியல் வல்லுநர் கிறிஸ்டியன் ஷெல்லரும் ஆங்கலின் சபையைச் சார்ந்த ரிச்சர்ட் பூரிச்சும் பெறுகின்றனர். இவ்வமைப்பு 2007ஆம் ஆண்டு டிசம்பர் 21ஆம் தேதி முன்னாள் திருத்தந்தை அவர்களின் பெயரால் அவருடைய முன்னாள் மாணவர்களால் துவங்கப்பட்டது. இவ்வமைப்பு ஒவ்வொரு வருடமும் சிறந்த இறையியல் ஆய்வுகளை தேர்ந்தெடுத்து அவைகளுக்கு முன்னாள் திருத்தந்தையின் பெயரில் விருதினை வழங்கி கௌரவிக்கின்றது. அவ்வகையில் இவ்வருடம் ஜெர்மனியை சார்ந்த கோட்பாட்டு இறையியல் பேராசிரியர் கிறிஸ்டியன் ஷெல்லர் மற்றும் லண்டன் கிங்ஸ் கல்லூரியின் தலைமை இயக்குனருமான ஆங்கிலின் சபையை சேர்ந்த ரிச்சர்ட் பூரிச் அவர்களும் பெற்றுக்கொண்டனர். கத்தோலிக்கர் அல்லாத ஒருவர் இவ்விருதை பெறுவது இதுவே முதன்முறை. இந்த அறிவிப்பை கேள்விப்பட்ட பூரிச் மிகுந்த ஆச்சரியமும் அதே வேளையில் மகிழ்ச்சியும் அடைந்ததாக கூறினார். வருகின்ற அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி இவ்விருது வழங்கப்படும் என்று இவ்வமைப்பின் தலைவரான பேருத்தந்தை குசிபே ஸ்காட்டி தெரிவித்தார். மனதில் எதிரிகளை வைத்துக்கொண்டு நாம் பரலோக தந்தையிடம் நாம் ஜபிக்க முடியாது என்று ஜூன் 20ஆம் தேதி புனித மார்த்தா இல்லத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஆற்றிய திருப்பலியில் பகிர்ந்து கொண்டார். ஜூன் 20ஆம் தேதி புனித மார்த்தா இல்லத்தில் வத்திக்கான் அருங்காட்சியகத்திலேயே பணிபுரிகின்ற அலுவலர்களுக்கு திருப்பலி நிறைவேற்றிய திருத்தந்தை அன்றைய நாளின் மறையுரையாக கர்த்தர் கற்பித்த ஜபத்தின் வல்லமையை பற்றி எடுத்துரைத்தார். Col perdono, con l'amore al nemico, noi diventiamo più poveri. L'amore ci impoverisce, ma quella povertà è seme di fecondità e di amore per gli altri, come la povertà di Gesù è diventata grazia di salvezza per tutti noi, ricchezza. Noi siamo oggi nella messa, pensiamo ai nostri nemici, a quelli che non ci vogliono bene. Sarebbe bello che offriamo la messa per loro. Gesù, il sacrificio di Gesù per loro che non ci amano. E anche per noi, perché il Signore ci insegni questa saggezza tanto difficile, ma tanto bella, perché ci assomiglia al Padre, al nostro Padre. ஜெபம் என்பது ஒரு வித்தை அல்ல, மாறாக கடவுளிடம் நாம் செலுத்தும் அபரிவிதமான நம்பிக்கை. அவர் மட்டுமே தனி மனிதனின் தேவைகளை அறிந்தவர். எனவே நம் மனதில் எதிரிகளை வைத்துக்கொண்டு நாம் நமது பரலோக தந்தையிடம் வேண்டுவது இயலாத காரியம் என்றார். தந்தை கடவுளை அப்பா தூய ஆவி நமக்கு கற்றுத்தருகிறார். அவரே மற்றதனைவரையும் ஒருங்கிணைப்பவர், நம் எதிரிகளையும் அன்பு செய்ய மன்னிக்க தூண்டுபவர். எவரும் தற்செயலாக கிறிஸ்தவர்களாக மாறவில்லை என்று திருத்தந்தை பிரான்சிஸ் தன்னுடைய மறைவுரையில் கருத்து தெரிவித்துள்ளார். ஜூன் மாதம் 25ஆம் தேதி புனித மார்த்தா இல்லத்தில் அவர் ஆற்றிய திருப்பலியில் நாமெல்லாம் கிறிஸ்தவர்களாக இருப்பது ஒரு தற்செயலான சம்பவம் அல்ல. கடவுள் தன் மக்களை ஒருபொழுதும் தனிமையாய் விட்டுவிடுவது கிடையாது. இப்பூமியை ஆபிரகாமுக்கும் அவரது உறவினர் லோத்துக்கும் இடையே பிரிப்பது குறித்த கலந்துரையாடலை விளக்கும் அந்நாளையே முதல் வாசகத்தை மையமாக வைத்து மறையுரை வழங்கினார் திருத்தந்தை. Una descendenza. In questo un po' la sicurezza del cristiano. Non è una casualità, è una chiamata che ci fa andare avanti. Essere cristiano è una chiamata d'amore, di amicizia, una chiamata a diventare figlio di Dio, fratello di Gesù, a diventare fecondo nella trasmissione di questa chiamata agli altri, a diventare strumenti di questa chiamata. Ci sono tanti problemi, ci sono momenti difficili. Gesù ne ha passato tanti.
ma sempre quella sicurezza, il Signore mi ha chiamato, il Signore è con me. கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம் என்றும் எவரும் தற்செயலாக கிறிஸ்தவர்களாக மாறுவது இல்லை என்றும் இறைவன் நம்மை பெயர் சொல்லி அழைத்து வாக்குறுதியோடு முன்னோக்கி செல்ல உதவுகிறார் என்றும் திருத்தந்தை கூறினார். ஜூன் 15ஆம் தேதி முதல் நடைபெற்று வரும் ஐநாவின் உணவு மற்றும் வேளாண்மை நிறுவனத்தின் 38வது அமர்வில் கலந்து கொள்ள வந்திருந்த 400க்கும் அதிகமான பன்னாட்டு உறுப்பினர்கள் மத்தியில் உரையாற்றிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பகிர்வதில் உள்ள குறைகளால் இன்னும் பல கோடி மக்கள் உணவின்றி துன்புறுவது அதிர்ச்சி தரும் அழி செயல் என்று கூறியுள்ளார். கடந்த ஜூன் 20ஆம் தேதி ரோம் நகரில் கடந்த சனிக்கிழமை 15ஆம் தேதி முதல் நடைபெற்று வரும் ஐநாவின் உணவு மற்றும் வேளாண்மை நிறுவனத்தின் 38வது அமர்வில் திருத்தந்தை உரையாற்றினார். அப்பொழுது மனித மாண்புடன் அனைத்து மக்களும் பந்தியில் அமர்ந்து உணவு உண்ணும் வழிமுறைகளை உறுதி செய்ய உழைக்கும் ஐநாவின் உறுப்பினர்களை வாழ்த்துகிறேன் என்றார். Creo que el sentido de nuestro encuentro es el de compartir la idea de que se puede y se debe hacer algo más para dar vigor a la acción internacional en favor de los pobres, no solo armados de buena voluntad, o lo que es peor, de promesas que a menudo no se han mantenido. Tampoco se puede seguir aduciendo como un alibi cotidiano, la crisis global actual, de la que por otro lado no se podrá salir completamente hasta que no se consideren las situaciones y condiciones de vida a la luz de la dimensión de la persona humana y de su dignidad. உலகில் இன்று உற்பத்தியாகும் உணவை கொண்டு அனைத்து மனிதர்களும் வயிறார உண்ண முடியும் என்றாலும் பகிர்வதில் நம்மிடம் உள்குறைகளால் இன்னும் பல கோடி மக்கள் உணவின்றி துன்புறுவது அதிர்ச்சி தரும் இழிச்செயல் இன்னும் இருக்கிறது என்று வலியுறுத்திய திருத்தந்தை, செல்வந்தர் உண்ணும் மேஜையிலிருந்து விழும் துண்டுகள் ஏழைகளை சென்றடைவது ஏற்றுக்கொள்ள முடியாத அநீதி என்றார். Ante cuestiones como el uso de la fuerza, la guerra, la desnutrición, la marginación, la violencia, la violación de las libertades fundamentales o la especulación financiera, que en este momento condiciona el precio de los alimentos, tratándolos como cualquier otra mercancía y olvidando su destino primario. Nuestro cometido consiste en proponer de nuevo, en el contexto internacional actual, la persona y la dignidad humana. சமுதாய அக்கறை கொண்ட அனைத்து நிறுவனங்களுக்கும் திரு அவையின் உறுதியான ஆதரவு உண்டு என வாழ்த்தினர். திருப்பலியின் போது வருகின்ற நற்கருணை மன்றாட்டில் புனித சூசையப்பரின் பெயரை அன்னை மரியாவுக்கு அடுத்து பயன்படுத்த திருத்தந்தை அவர்கள் அனுமதி அளித்துள்ளார். ஜூன் மாதம் 19ஆம் தேதி வத்திகானிலிருந்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் புனித சூசையப்பரின் பெயரை கன்னி மரியாளுக்கு அடுத்தபடியாக நற்கருணை மன்றாட்டில் பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. But the Vatican is also working on various translations in other languages. And since the change is simple, priests are allowed to put it into practice immediately. The Pope has approved a new addition to the Latin Rite Mass. The name of Saint Joseph will be included after the usual prayer to the Virgin Mary. இறை வழிபாட்டிற்கான பேராயம் இத்திருத்தம் முன்னால் திருத்தத்தை 16ஆம் பெனடிக்ட் ஆட்சியில் இருக்கும் பொழுதே துவங்கப்பட்டது என்றும் தற்பொழுது திருத்தந்தை பிரான்சிஸ் அதற்கு இறுதி வடிவம் கொடுத்திருக்கிறார் என்றும் அறிவித்தது. எனவே நற்கருணை மன்றாட்டில் இறைவனின் அன்னையாம் புனித கன்னி மரியாள் அவருடைய கணவராம் புனித சூசையப்பர் என்று கூற அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக யாராவது ஒரு புது பதவியை பெறும்போது அவருடைய முதல் 100 நாட்கள் என்பது அவருடைய தனித்தன்மையை வெளிப்படுத்துவதாகவும் பணியாற்றும் திறமையை கண்டறிவதாகவும் இருக்கும். ஆனால் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் பணி வாழ்வில் அது விரைவிலேயே வெளிப்பட்டு விட்டது. மக்கள் மீது அவர் கொண்டிருக்கின்ற நெருக்கம், சுதந்திரமாக செயல்படும் தன்மை, திருச்சபையின் மீது அவர் வைத்திருக்கும் அன்பு, தனக்கு முன் இப்பதவியில் இருந்தவர்களின் அடித்தொட்டு நடக்கும் பண்பு, மறுமலர்ச்சியின் அவசியத்தை அவர் உணர்ந்தவராக மிளர்கின்றார். திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் திருத்தந்தை ஓய்வு பெற்றதை அடுத்து புதிய திருத்தந்தையாக அர்ஜென்டினா நாட்டை சார்ந்த கர்தினால் ஜார்ஜ் மரியோ பெர்கோலியோ தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் கடந்த மார்ச் மாதம் 13ஆம் தேதி திருத்தந்தையாக பொறுப்பேற்றுக் கொண்டார்.
கடந்த ஜூன் 21ஆம் தேதியுடன் அவர் தன்னுடைய ஆட்சியின் 100 நாட்களை நிறைவு செய்தார். திருத்தந்தையின் இவ்வாழ்க்கை பயணம் குறித்து, அவரது பண்புகள் குறித்தும், மக்கள் மீது அவரவருக்கின்ற திருச்சபையின் மீது அவரவருக்கின்ற ஆர்வம் குறித்தும் உலகம் அவரை பாராட்டுகின்றது. மறைமாவட்ட செய்திகள். கடந்த ஜூன் 21ஆம் தேதி புனித அலோசியஸ் கொன்சாகாவின் நினைவை ஒட்டி புதுச்சேரியில் கொன்சாகா தலைமையகத்தில் புதுச்சேரி கடலூர் உறை மறை மாவட்ட பேராயர் மேதகு அந்தோணி அனந்தராயர் தலைமையில் திருப்பலியும், அதனைத் தொடர்ந்து கொன்சாகா அருட்சகோதரிகள் இணைந்து முதன் முறையாக உருவாக்கிய நினைவாக என்ற இறை வழிபாட்டு பாடல்கள் அடங்கிய குறுந்தகடும் வெளியிடப்பட்டது. புனித அலோசியஸ் கொன்சாகா அவர்களின் நினைவு நாளினை முன்னிட்டு அச்சபையின் தலைமையகத்திலேயே நன்றி திருப்பலிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இத்திருப்பலியை பாண்டி கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் மேதகு அந்தோணி ஆனந்தராயர் தலைமை ஏற்று சிறப்பித்தார். பொருள் தந்தை லூயிஸ், பேருள் தந்தை அருளானந்தம், பொருளாளர் தந்தை அருமைச்செல்வம் மற்றும் பல அருள் பணியாளர்களும் இத்திருப்பலியில் பங்கேற்றனர். திருப்பலி நிறைவுற்ற பிறகு கொன்சாகா அருள் சகோதரிகளை பாடல்களை எழுதி இசையமைத்த நினைவாக என்கின்ற இறை வழிபாட்டிற்கு உதவுகின்ற குறுந்தகட்டினை வெளியிட்டார்கள்.
அருள் சகோதரி பாரபிரம்மா, அருள் சகோதரி நம்பிக்கை மேரி குறுந்தகட்டினை வெளியிட முதல் பதிவை பாண்டி கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் மேதகு அந்தோணி ஆனந்தராயர் பெற்றுக்கொண்டார். இச்சபை வரலாற்றில் முதல் முறையாக இசை குறுந்தகடு வெளியிடப்படுவதை குறித்து பேராயர் மகிழ்ந்து அவர்கள் பணி சிறக்க வாழ்த்தினார். முதல் படைப்பு ஒன் நிறைவாக வாழ்த்துகின்றோம். இவர்களுக்கு நம்முடைய உற்சாகத்தை அளிக்கின்றோம். நம்முடைய அருமையான அலோசிய ஸ்வன்சாக அருட்சகோதரிகளுடைய வாழ்வானது திருச்சபையினுடைய வாழ்விலும் வளர்ச்சியிலும், குறிப்பாக நம்முடைய பாண்டிச்சேரி, கடலூர், உயர்மறை மாவட்டம் மற்றும் மறை மாவட்டங்களுடைய வாழ்விலும் வளர்ச்சியிலும் ஒரு சிறந்த பங்கை பெற்றிருக்கிறது. நம்முடைய சபையானது பழமையும் பெருமையும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சபையாக இருப்பதை நாம் அறிகின்றோம். வரலாற்றுக்கு ஒரு முன் வரலாறு படைத்த ஒரே ஒரு சபை நம்முடைய அலோசிய ஸ்வன்சாக சபைதான். என்று சொல்வது நம்முடைய சபைதான். 1858 தொடங்கப்பட்டாலும் இதனுடைய வரலாறு 1775ஆம் ஆண்டிலிருந்து நமக்கு இருக்கிறது. அலோசிய ஸ்வன்சாக சபையானது கடவுளின் செயல். இது கடவுளுடைய அருமையான கொடையாக, அருளாக, வரமாக அமைகிறது. எனவே என்று கடவுளுக்கு நாம் தனிப்பட்ட முறையில் நன்றி கூறுகின்றோம். நம்முடைய அருள் சகோதரிகளுடைய வாழ்வையும் பணியும் நாம் பார்க்கும்போது இவர்கள் இருக்கக்கூடிய இடமானது பட்டணங்களில் அல்ல, பெரிய நகரங்களில் அல்ல, நாம் எல்லோருக்கும் தெரிந்தது போல பட்டிகளிலும் தொட்டிகளிலும் பாமர மக்களின் மத்தியிலும் இவர்கள் இருக்கின்றார்கள், ஜெபிக்கின்றார்கள், பணிபுரிகின்றார்கள். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் மக்களை மையப்படுத்தி கடந்த திங்கட்கிழமை 17ஆம் தேதி புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் மேதகு அந்தோணி அனந்தராயர் வீராரெட்டி குப்பத்தை மையமாக கொண்டு அதனை சுற்றி இருக்கும் கோவிலாங்குப்பம் மற்றும் கொக்கம்பாளையத்தில் புதிய பள்ளி கட்டிடத்தையும் புதிய ஆலயத்தையும் அர்ச்சித்து திறந்து வைத்தார். 17ஆம் தேதி திங்கட்கிழமை விராட்டிக்குப்பம் பங்கை சேர்ந்த கோம்பாக்கபாளையம் என்கின்ற கிராமத்தில் புதியதாக கட்டப்பட்டிருந்த ஆரம்ப பள்ளியின் கட்டிடத்தை சுமார் 10:30 மணி அளவில் பாண்டி கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் மேதகு அந்தோணி ஆனந்தராயர் அர்ச்சித்து திறந்து வைத்தார். அவரோடு விராட்டிக்குப்பம் பங்கு தந்தை அருள்பணி அந்தோணி சாமியும் ஏனைய வட்டார அருள் பணியாளர்களும் உடனிருந்து நிகழ்வை சிறப்பித்தார்கள். அதனைத் தொடர்ந்து சுமார் 11:15 மணியளவில் விராட்டிக்குப்பத்தின் கிளை பங்கான கோவிலாங்குப்பத்தில் புதியதாக கட்டப்பட்ட புனித பிரான்சிஸ் சவேரியரின் பாதுகாவலில் உருவாகியிருந்த ஆலயத்தை பாண்டி கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் மேதகு அந்தோணி ஆனந்தராயர் அர்ச்சித்து புனிதப்படுத்தி மக்களின் வழிபாட்டிற்கு ஆலயத்தை அர்ப்பணித்தார். அவரோடு விராட்டிக்குப்பம் பங்கு தந்தை அருள்பணி அந்தோணி சாமியும் ஏனைய வட்டார அருள் பணியாளர்களும் உடனிருந்து நிகழ்வை சிறப்பித்தார்கள். இந்த வார புனிதர்கள்: ஜூலை 1 திங்கட்கிழமை முக்தி பேறு பெற்ற ஒலிவர். ஜூலை 2 செவ்வாய்க்கிழமை புனித பெர்னார்டின் ரியலினோ. ஜூலை 3 புதன்கிழமை புனித தோமா இந்தியாவின் திருத்தூதர். ஜூலை 4 வியாழக்கிழமை புனித எலிசபெத். ஜூலை 5 வெள்ளிக்கிழமை புனித அந்தோனிய மரிய சக்கரியா. ஜூலை 6 சனிக்கிழமை புனித மரிய கொரெட்ரி. ஜூலை 7 ஞாயிற்றுக்கிழமை புனித பந்தமேயூஸ். இந்த வார விழாக்கள்: வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 30ஆம் தேதி லாஸ்பெட் டாகூர் நகர் பரிசுத்த ஆவி ஆலயத்தின் பெருவிழா கொண்டாடப்படுகிறது. பாண்டி கடலூர்
உயர் மறை மாவட்ட பேராயர் மேதகு அந்தோணி ஆனந்தராயர் பெருவிழா திருப்பலியை நிறைவேற்றி ஆசீர் வழங்குவார்.